கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா, இது வந்து ஒரு தரவு அது மட்டும் இல்லாம தகவல். இத அடிப்படையா வச்சு செயற்படக்கூடிய ஒரு மின்னணு சாதனம் தான் கம்ப்யூட்டர். இது பல வருடங்களா பலவிதமான மாற்றங்களுக்கு உட்பட்டு வருகிற ஒரு மின்சாதனமா காணப்படுது. கிட்டத்தட்ட நம்ம சொல்ல போனோம்னா, நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ஸை டைப் பண்ணுறதா இருக்கட்டும், இமெயிலை சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கேம்ஸ் விளையாடுறதா இருக்கட்டும், ப்ரௌசர் வெப் சர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம செய்கிறதுக்கு இந்த ஒரு கம்ப்யூட்டர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? பேசிக்காக கம்ப்யூட்டரோட பார்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மானிட்டர், கம்ப்யூட்டர் கேஸ், கீபோர்ட், மவுஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் லேப்டாப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலி அந்த லேப்டாப்குள்ளேயே மவுஸ் பேடாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்பவே மினிமைஸ் பண்ணப்பட்ட ஒரு டெக்னாலஜியாக அது அப்படியே இனோவேஷன் ஆகிருக்குது. ஸோ இதை தாண்டியும் ஹார்ட்வேர் அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஹார்ட்வேர்னு சொல்லும்போது ஃபிசிக்கல் பார்ட்ஸ், மானிட்டராக இருக்கட்டும், கீபோர்டாக இருக்கட்டும், மவுஸாக இருக்கட்டும், ஹார்ட் டிரைவாக இருக்கட்டும், இது எல்லாமே ஹார்ட்வேர்க்குள்ளே வரும். சாஃப்ட்வேர்னு சொல்லும்போது இந்த ஃபிசிக்கல் பார்ட்ஸ் எல்லாம் அந்த அப்ளிகேஷனையுமே ரன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான். அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், வேர்ட் ப்ராசஸர்ஸ், அது மட்டும் இல்லாமல் கேம்ஸ், இது எல்லாத்தையுமே சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் தாண்டி நிறைய அப்ளிகேஷன்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, நிறைய விஷயங்களை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். இதை விட முக்கியமாக கம்ப்யூட்டரில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் ஓஎஸ், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் தாங்க. இது தான் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேராக இருக்கட்டும், மற்ற எல்லா சாஃப்ட்வேர்ஸையுமே ரன் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்ல போனோம்னா விண்டோஸ், அது மட்டும் இல்லாமல் மேக் ஓஎஸ், லினக்ஸ், அது மட்டும் இல்லாமல் க்ரோம் ப்ரௌசர், இது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர், அதாவது ஓஎஸ்க்குள்ளே வரக்கூடிய ஒரு விஷயங்களாக காணப்படுது. ஸோ நீங்கள் ஒரு லேப்டாப் இல்லைனா ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டத்துக்குள்ளே போயிட்டு நீங்கள் செட்டிங்குள்ளே போயிட்டு சிஸ்டத்துக்குள்ளே போயிட்டு சிஸ்டம் அபவுட் அதுக்குள்ளே போயிட்டு டிவைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவைஸோட நேம் இருக்கும், ப்ராசஸர், அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டால் ரெம் எவ்வளோ இருக்குதுன்னு காட்டும், டிவைஸ் ஐடி, ப்ரொடக்ட் ஐடி, சிஸ்டம் டைப், அது டச் பண்ணக்கூடியதா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டும். அது மட்டும் இல்லாமல் விண்டோஸ் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்பொழுது வெர்ஷன், இன்ஸ்டால் ஆன், ஓஎஸ் பில்டு, எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதில் காட்டும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை பார்த்தீங்கன்னா, இப்போ நான் யூஸ் பண்ணுற லேப்டாப் பார்த்தீங்கன்னா டிவைஸ் நேம் டெஸ்க்டாப் U26B அப்படின்னு காட்டுதா. அதே இதில் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 11th Gen அப்படின்னு காட்டப்படுது. அது மட்டும் இல்லாமல் i3 ப்ராசஸர் காணப்படுது. இன்ஸ்டால் ரெம் பார்த்தீங்கன்னா 8GB ரெம், அதில் பார்த்தீங்கன்னா 7.78 GB யூசபிள் அப்படின்னு சொல்லப்படுறோம். அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரெம்மோட ஜிபி எங்கே போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் பிகான் யூஸ்ட். இதுக்கான நிறைய ரீசன் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட சொல்ல போகும்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது. லைக் விண்டோஸ், மேக் ஓஎஸ், லினக்ஸ், ஸோ இதெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு ப்ரொசஸர்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அதை கீப் பண்ணுறதுக்கு சிஸ்டம் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்கு இந்த ஒரு ரெம்மோட பிரதிபலிப்பு அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா சிஸ்டம் அப்டேட்ஸ் வரும், செக்யூரிட்டி செக்ஸ் வரும், அதுவும் இல்லாமல் நிறைய டாஸ்க்கும் நமக்கு என்ன செய்யும்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஒரு கம்பெனி செய்வாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அப்பக்கப்போ அப்டேட் ஆகிறதுக்கும், செக்யூரிட்டி செக் பண்ணுறதுக்கும், சிஸ்டம் வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கும் ஒரு சில எனர்ஜி தேவைப்படும் இல்லையா? அப்போ நம்மளே சாப்பிட்டாலுமே கூட, எவ்வளோதான் சாப்பிட்டாலுமே கூட ஒரு சில வேலைகள் செய்யும்போது கொஞ்சம் எனர்ஜி போகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரியான ஒர்க்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் கம்ப்யூட்டரில். ஸோ அந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்டில் இந்த மாதிரி நம்மளுடைய ரெம்ல இருக்கக்கூடிய ஒரு ரேண்டமான சில மெமரிஸ் கொஞ்சம் என்ன செய்யப்படும்னா யூஸ் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லைங்க, வேரியஸ் சிஸ்டம் சர்வீஸ், நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட், ஆடியோ சர்வீஸ், இன்டர்ஃபேஸ் எலிமெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்ஸ் கரெக்ட்லி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே என்ன செய்யப்படும்னா பேக்ரவுண்டில் ஒரு சில ஜிகாபைட் என்ன செய்யப்படும்னா யூஸ் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சேசிங் பண்ணுறதுக்கு, ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை சேஸ் பண்ணுறதுக்கு, அது எப்படி ஒர்க் ஆகுது, எந்த ஸ்பீடில் ஒர்க் ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்களை டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கும் என்ன செய்யப்படும்னா ரெம்மோட யூசேஜ் அப்படிங்கிறது எப்பயுமே காணப்படும். அதனால தான் இப்போ நமக்கு 8GB ரேம் சொல்லும்போது 7.78 GB யூசபிள் அப்படின்னு காட்டுது. கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா டிரைவர்ஸ் இருக்கும், கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும், பிரிண்டர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி வைரஸ் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் போட்டிருப்போம் இல்லையா? ஸோ இது எல்லாமே பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகுறதுக்கு கண்டிப்பாக ரெம்மோட உதவி அப்படிங்கிறது தேவை இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரீலோடட்டாக நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் என்ன செஞ்சிருப்போம்னா ஆட் பண்ணி வச்சிருப்போம், நிறைய சாஃப்ட்வேர்ஸை போட்டு வச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காகத்தான் பேக்ரவுண்டில் ஒரு சில ஜிகாபைட், ரெம்மோட ஜிகாபைட் என்ன செய்யப்படுதுன்னா யூஸ் பண்ணப்பட்டு வருது. ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா இருந்துச்சுன்னா அதை நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த ஒரு அமேசிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.